அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இன்றைய தினம் 19வது ஜுஸுவில் சூரத்து ஷுஆரா என்ற அத்தியாயமும் சூரா நம்ல் என்ற அத்தியாயமும் போதப்பட்டது. ஷுஆரா என்று சொன்னால் கவிஞர்கள் என்று சொல்லப்படும். அன்றைய அரேபியர்கள் பெரிய அளவிற்கு கவிதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் கவிஞர்களை மதிப்பவர்களாகவும் கவிதைகளை உருவாக்குபவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களினுடைய மொழியினுடைய பூர்வீகமே கவிதைகள் என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்கி, காரணம் அன்றைய இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அதில் ஒரு குற்றச்சாட்டு, இவர் ஒரு கவிஞர் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இவரினுடைய வார்த்தைகள் யாவும், இவர் ஓதக்கூடிய இந்த வேதம் என்பது ஒரு கவிஞனால் உருவாக்கப்பட்டது, இவரும் ஒரு கவிஞர் தான் என்பதை போன்றதான வார்த்தைகளை பயன்படுத்திய பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை இறக்கி அவர்களுக்கு பதில் கொடுத்தார். நீங்களும் கவிஞர்கள் என்று சொல்கிறீர்கள், உலக கவிஞர்களிலேயே மிகவும் ஏற்றமானவர்கள், திறமையானவர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா? இதோ இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய இந்த வார்த்தையை முடிந்தால் கவிஞர்களே இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக கவிதை நயத்தோடியே அல்லாஹ் வரலாறுகளை பேசியிருப்பார். வரலாறை பேசுவதற்கென்று ஒரு தனி போங்கி இருக்கிறது. கதையாக பேச வேண்டும், உணர்ச்சி பெருக்கிலே பேச வேண்டும். ஆனால் இந்த ஷுஆரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒரு பெரும் கூட்ட நபித்தோழர்களினுடைய வரலாறை அல்லாஹ் பேசியிருப்பார். கவிஞர்கள் எப்படி ஒற்றை வார்த்தையில் ஒரு அடியிலேயே பல கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வார்களோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 6 இறை தூதர்களினுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக 2-3 அடிகளிலேயே அவர்களினுடைய வரலாறையும் பேசியிருப்பான், அவர்களினுடைய தியாகத்தையும் பேசியிருப்பான், அவர்கள் தியாகத்தினால் அவர்கள் கிடைத்த அந்த இழப்புகளை பேசியிருப்பான், எல்லாவற்றையும் தாண்டி அந்த சமுதாயம் எப்படி அழிந்து நாசமாய் போனது என்பதையும் அல்லாஹ் பேசியிருப்பான். எப்படி ஒற்றை வரியிலே கவிஞர்கள் ஒரு பெரிய கருத்தை உள்ளே கொண்டு வந்திருப்பார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இறை தூதர்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒரு சில அடிகளில் அல்லாஹ் கொண்டு வந்து, முடிந்தால் கவிஞர்களே வாருங்கள் போட்டிக்கு என்பதை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தி இருப்பார். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் பேசினாலும், சமகாலத்தில் நமக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு இறை தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதர். இந்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னாளில் இன்றைய சவுதி அரேபியாவினுடைய தென்கிழக்கிலே இவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் அனுப்பப்பட்ட அந்த பகுதியினுடைய மக்கள் செல்வ செழிப்பிலே வாழ்ந்த மக்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், கையிலே காசு பணங்கள் புழங்கக்கூடிய மக்கள். இரண்டாவதாக வியாபார யுக்திகளை கற்றுக்கொண்டவர்கள். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், பணிந்தவனை எப்படி அடக்க வேண்டும், உயர்ந்தவனிடத்திலிருந்து எப்படி காசை பறிக்க வேண்டும் என்பதாக வியாபாரத்தினுடைய யுக்திகளை எல்லாம் அறிந்து கொண்டவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி உடல் பலமுள்ளவர்கள், வழிப்பறி கொள்ளையிலும் ஈடுபடக்கூடியவர்கள். எப்பொழுது மிக இலகுவாக ஏமாற்றி விடுவார்கள். இவர்களை தாண்டி யாராலும் கடக்க முடியாது. பொருளாதாரம் என்பது இவர்களினுடைய காலில் மட்டுமே கொட்டி கிடந்தது. காரணம், இவர்கள் இயற்கையில் பணக்காரர்கள், இரண்டாவது வியாபாரிகள், வியாபாரத்தினுடைய நுணுக்கங்களை அறிந்து கொண்டவர்கள், எல்லாவற்றையும் தாண்டி கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளைகார கூட்டமும் கூட. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த வசனம், கذب أصحاب الأيكة المرسلين إذ قال لهم شعيب ألا تتقون. அந்த ஐக்கா வாசிகளுக்கு
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை நாம் இறை தூதராக அனுப்பினோம். அலா தத்தகூன், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் அழைப்பு அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டுமே. இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், உண்மையான இறை தூதராக நான் இருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ வ அதீஊன், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அந்த அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்படுங்கள். உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தினுடைய செல்வங்கள், பொருளாதாரம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின், உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. உங்களை போன்று வியாபாரி அல்ல நான், உங்களை போன்று கொள்ளைக்காரன் அல்ல நான், உங்களை போன்று மனிதர்களினுடைய சொத்துக்களை திட்டமிட்டு பறிக்கக்கூடியவன் அல்ல நான். உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய உபதேசம் எந்த காசு பணத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. அவுஃபுல் கைல வலா தகூனு மினல் முஹ்ஸிரீன், நீங்கள் அளந்து கொடுக்கும் பொழுது நிரப்பமாக கொடுங்கள். நான் சொன்னேன் அல்லவா, இவர்கள் வியாபாரத்தினுடைய யுக்திகளை தெரிந்து கொண்டவர்கள். இவர்கள் அளக்கும் பொழுது குறைவாக அளப்பார்கள். ஆனால் இவர்கள் யாரிடத்திலே பொருள் வாங்குகிறார்களோ அவர்களிடத்தில் நிரப்பமாக வாங்குவார்கள். இவர்கள் விற்கும் பொழுது சில சூழ்ச்சிகளை செய்வது, ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்துவது. ஆனால் இவர்கள் பொருளை வாங்கும் பொழுது மிக தெளிவாக வாங்குவார்கள். அதைத்தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அவுஃபுல் கைல வலா தகூனு மினல் முஹ்ஸிரீன், நீங்கள் அளந்து கொடுத்தால் குறைவாக கொடுக்காதீர்கள், சரியாக நிரப்பமாக கொடுங்கள். வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தராசை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். கையிலே பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக ஏப்பைகளை சேப்பைகளை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நீங்கள் அளந்தால் நேராக அளந்து கொடுக்க வேண்டும். வலா தப்ஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும் வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃஸிதீன், மனிதர்களுக்கு நீங்கள் பொருளை விற்கும் பொழுது சரியான பொருளை விற்றுக் கொடுங்கள், நீங்கள் ஏமாற்றாதீர்கள். உங்களுக்கு நாவன்மை இருக்கிறது என்பதற்காக, உங்களிடத்தில் தான் மக்கள் தேவையாகிறார்கள் என்பதற்காக, உங்களிடத்தில் தான் பொருளை வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருப்பதற்காக நீங்கள் உலகத்தில் குழப்பம் செய்யாதீர்கள், அவர்களை ஏமாற்றாதீர்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்களே, ஆனால் அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்தார்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு சமுதாயம். ஏனைய சமுதாயம் எல்லாம் ஒரே தப்பை மட்டும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த சமுதாயம் மட்டும் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவிற்கு தவறுகளை செய்தார்கள். தங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். அளவையிலே மோசடி செய்வது, பிறரினுடைய சொத்தை அபகரிப்பது, பிறரிடத்திலே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபடுவது, அவர்களினுடைய பொருளை வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காமல் மோசடி செய்வது, இது எல்லா விதத்திலும் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமையானால் பொருளாதாரத்தில் அவர்கள் மட்டமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், எல்லா சமூகத்தையும் ஒரே ஒரு தண்டனையை கொண்டு அல்லாஹ் பிடித்திருப்பான். ஆனா இந்த ஷுஐபினுடைய சமூகத்தை மட்டும் குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், 3 விதமான தண்டனையை ஒரே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினார். அதுல முதல் தண்டனை குர்ஆன் பதிவு செய்யும், அவர்களினுடைய தலையில் இடியினுடைய சப்தத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அந்த சப்தத்தினால் பூமிகள் எல்லாம் பிளக்க ஆரம்பித்தது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து என்ன செய்தான் என்று சொன்னால், பூமி நில நடுக்கங்களை அப்படி பூமியை கொண்டு அவர்களை விழுங்க வைத்தார். மூன்றாவதாக கரும் மேகங்களை கொண்டு அவர்கள் தலையில் விழ வைத்தார். ஒரே நேரத்தில் 3 விதமான தண்டனைகள். முழு குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தால் எந்த சமூகத்தையும் அல்லாஹ் இவ்வளவு கொடூரமாக தண்டித்திருக்கவே மாட்டார். இதே அத்தியாயத்தில் லூத்தினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது, இதே அத்தியாயத்தில் சமூதினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது, இதே அத்தியாயத்தில் நூகினுடைய சமுதாயம் ஓதப்பட்டது. அவர்களை எல்லாம் ஒரு தண்டனையை கொண்டு மட்டும் அல்லாஹ் பிடித்திருப்பான். ஆனால் இந்த ஷுஐபினுடைய சமூகத்தை மட்டும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் 3 விதமான தண்டனைகள், இடி சப்தங்களை கொண்டு, நில நடுக்கங்கள், பூகம்பங்களை கொண்டு, கரும் மேகங்களை அப்படி அவர்கள் தலையிலே விழ வைப்பதை கொண்டு, இவ்வாறு 3 விதமான தண்டனையை குர்ஆன் விளக்க உரையாளர்கள் எழுதுவார்கள். பிற சமுதாயம் எல்லாம் செய்தது பாவம் மட்டும்தான். ஷுஐபினுடைய சமுதாயம் பாவத்தோடு சேர்ந்து அநீதத்தையும் செய்தது. அவங்க பாவம் மட்டும் செய்யல, சக மனிதனை நம்பி வரக்கூடிய மனிதர், பொருளாதாரத்திற்கு தேவையாகக்கூடிய மனிதர்களை நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், அநீதம் செய்தார்கள். காசு கிடைத்தால் போதும், அது எந்த விதத்தில் வேண்டுமையானாலும் நடக்கட்டும். அதனால்தான் ஒரு வார்த்தையை மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், வியாபாரத்தில் நாம் மோசடி செய்வோமேயானால்
வாழும் காலத்திலேயே அல்லாஹ் அதற்கான முடிவை நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமகாலத்தில் சமீப காலத்தில் முஸ்லிம்களினுடைய தரப்பில் யாரிடத்திலிருந்து இந்த நோய் தொற்றியது என்று தெரியவில்லை, உடனடியாக பணக்காரனாக ஆக வேண்டும். அதுவும் நம்ம காசை வச்சுலாம் பிசினஸ் பண்ணவே கூடாது. எவனாச்சும் ஒரு ஏப்ப மாட்டுவான், அவனுக்கு ஆசையை தூண்டி விடுறது, அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை வாங்குறது, 2 மாசம் அவனுக்கு நம்ம கொடுக்கறது, 3வது மாசமா நாம ஏமாந்துருவோம். என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், நான் என்ன செய்ய முடியும், தூக்குனதான் தொங்கணும், என்னை அடிச்சு கொன்னா கூட 1 ரூபாய் கிடையாது என்பதாக மிக இலகுவாக தப்பித்து விடலாம் என்ற ஒரு சிந்தனை இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தாரிடத்தில், குறிப்பாக வாலிபர்களிடத்தில், அதாவது சொல்வார்கள் அல்லவா, பொருளாதாரத்தினுடைய மோகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு நபிமொழி, அல்லாஹுவின் தூதர் கூறுறாங்க, வியாபாரிகளை பார்த்து, யா மாஷரத் துஜ்ஜார், வியாபார கூட்டமே, ஃபஸ்தஜாபு, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சந்தையில நின்று சத்தம் போடுறாரு, யா மாஷரத் துஜ்ஜார், வியாபார கூட்டமே. உடனே எல்லாரும் யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக கைகளை கட்டி நிற்கிறார்கள். இன்ன துஜ்ஜார யுபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன், ஒட்டுமொத்த வியாபாரிகளும் நாளைக்கு பாவிகளாகவே மறுமையில் எழுப்பப்படுவார்கள். இல்லா மன் இத்தகில்லா, யார் அல்லாஹுவை பயந்தார்களோ அவர்களை தவிர, வபிர்ருன், நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அவர்களை தவிர, வஸிதுகுன், உண்மையாளர்களாக நடந்து கொண்டார்களோ. இந்த 3 பண்பும் ஒரு வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டும். முதல் பண்பு அல்லாஹுவை பயப்பட வேண்டும், 2வதாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், 3வதாக நமக்கு இழப்பே நடக்கட்டும், நாம் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நபித்தோழர் அல்லாஹுவின் தூதர் இமாம் தபரானி அவர்கள் மிக சஹீஹாக இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லான்னு ஒரு நபித்தோழர், நல்ல பெரிய ஓரளவுக்கு செல்வந்தர். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு இவருக்கு ஒரு பணியாளர் இருந்தார். எப்படி நாம இருக்கணும், காசு கிடைத்தால் போதும் என்ற ஒரு மனநிலை. அந்த காசு எப்படி வருது, இது ஹலாலா, இது ஹராமா, யார்கிட்ட இருந்து இவன் வாங்குறான், என்ன செய்யறான், எதை பத்தி நம்ம ஆய்வு செய்யறதே கிடையாது. முதல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு மார்க்க ஒரு தனி வழிமுறையை காட்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட எப்படி தொழுகணும்னு தொழுகை நம்ம கேட்கிறோம்ல, சிஃபத்து ஸலாத்து நபி, நபியினுடைய தொழுகை முறைன்னு இருக்கு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் முதல்ல ஒரு வியாபாரி, அல்லாஹ்வின் தூதர் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முதல்ல ஒரு தனி ஒரு ஒதுக்கீடை இஸ்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிறது. அதுல முதல்ல இஸ்லாம் சொல்லும், ஓ காசுல வியாபாரம் செய்யணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லும். வியாபாரங்கிறது ஏன் காசுல நான் பண்ணணும். 2வதாக இஸ்லாம் சொல்லும், வியாபாரத்துல அந்த வியாபாரத்துல இறங்குற முன்னக்கட்டி அதை பற்றியதான கொஞ்சம் மேலும் அறிவு இருக்க வேண்டும். எவனோ ஒருத்தர் சொல்றான் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சந்தையில ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ள போன உடனே பல ஏற்பாடுகளை செய்தார்கள். இன்னைக்கும் நீங்க மதீனாக்கு வந்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்கு, அதாவது அதுக்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால் சந்தை என்பதாக சொல்லப்படும். நாம சொல்றோம்ல, நம்ம ஊர்ல வேலைப்படைய சந்தை. ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ள வரும் பொழுது அன்றைய மதீனாவினுடைய சந்தைகள் எல்லாம் யூதர்களினுடைய கைவசம் இருந்தது. அந்த சந்தைகள்ல வட்டி புழங்கப்பட்டது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஹலாலான மார்க்கெட்டை நம்ம உருவாக்கணும். இன்னைக்கும் மதீனால அந்த பகுதி அப்படியே இருக்கும். ரசூல் உருவாக்கிய மார்க்கெட்டுன்னு சொல்லி இப்பவும் அந்த பகுதி வெட்ட வெளியிலாகவே இருக்கும். ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ள வந்த உடனே அந்த யூதர்களினுடைய அந்த வட்டி கலக்கக்கூடிய அந்த சந்தையிலிருந்து மாற்றாக மஸ்ஜித் நபவிக்கு தொட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய இடத்தை தேர்வு செஞ்சு, இனி எல்லா வியாபாரமும் இங்க மட்டும்தான் நடக்கணும், இங்க வியாபாரமாக உள்ளே வரக்கூடியவர் முதல்ல வியாபாரத்தை பற்றி அறிந்து விட்டுத்தான் உள்ளே வர வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சட்டத்தை கடுமைப்படுத்தினார்கள். கடையை நீ திறக்கிறியா, சந்தையில காசு இருந்தா திறக்கக்கூடாது, முதல்ல அறிவு இருக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார்கள். உமர்ட்ட போய் நீ என்ன வியாபாரம் செய்ய போற, அதை பத்தி உனக்கு என்ன அறிவு இருக்கு, எங்க கொள்முதல் செய்ய போறீங்க, யார்கிட்ட விற்க போறீங்க, எவ்வளவுக்கு விற்க போறீங்க, வாங்க போறீங்க, என்ன நடக்கும், நட்டமானது என்று சொன்னால் நீ தாங்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கிறதா, இதையெல்லாம் அன்றைக்கு இஸ்லாமிய வியாபாரமாக உமர் சட்டமாக ஏற்றி வைத்திருந்தார். பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் ஜரீர் இப்னு அப்துல்லா, பெரிய நபி தோழர், இவர் என்ன செய்யறார், தன்னுடைய பணியாளரை கூப்பிடுறாரு. அர்சல குலாமுஹு, தன் பணியாளனை கூப்பிட்டு அவர் கையில கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு நல்ல குதிரையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு.
அவரும் போறாரு, சந்தைக்கு போறாரு. சந்தை முடியக்கூடிய நேரம். அந்த பணியாளருக்கு ரொம்ப திறமை. ஆரம்பத்திலேயே வியாபாரம் செஞ்சு பொருளை வாங்கி கொடுத்து சந்தையில அந்த சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை எல்லாம் தெரிந்தவர் அந்த பணியாளர். அந்த ஆள் வாராரு. அப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஃபரசன், நல்ல ஒரு அஜபகு, நல்ல ஒரு அழகான குதிரையை வச்சுட்டு இருக்கிறாரு. சந்தை முடிய போகுது. அப்போ அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, இந்த குதிரை எவ்வளோ ரூபான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு தொகையை சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, கடைசியா நான் தர்றது தான் தொகை, சதாசுமியா 300 திருகத்துக்கு தாரியான்னு கேட்குறாரு. அந்த ஆள் சுத்தி கிட்டி பார்க்குறான். சந்தையும் முடிய போகுது. இனி யாரும் இதை வாங்கவும் தயாரா இருக்க மாட்டாங்க. மக்கள்லாம் போயாச்சு. இவரை விட்டுட்டா வேற வழி கிடையாதுன்னு சொல்லி, சரி கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார், அந்த வியாபாரி, குதிரை வியாபாரி 300 திருகத்துக்கு இந்த குதிரையை வித்துட்டார். இந்த பணியாளர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வந்து ஜரீர் இப்னு அப்துல்லா நபித்தோழர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த நபித்தோழர் பார்க்கணும், ரொம்ப அழகா இருக்கு, அரேபிய குதிரை, வெள்ளை குதிரை, ரொம்ப அழகா இருக்கு. அப்போ கேட்குறாங்க, கம்ஃபுல் எவ்வளோ ரூபாய்க்கு நீ வாங்கின அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொன்னார், அவன் எவ்வளவோ சொல்லிட்டு போகட்டும், நான் என்னுடைய திறமையை கொண்டு சதாசுமியா 300 திருகத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன் அப்படின்ன உடனே ஜரீர் இப்னு அப்துல்லா அந்த பணியாளரையும் ஒரு கையில பிடிச்சிட்டு அந்த குதிரையையும் ஒரு கையில பிடிச்சிட்டு நேராக சந்தைக்கு வராரு. அந்த பணியாளர்கிட்ட சொல்றாரு, நீ எவன்கிட்ட வாங்கினியோ காட்டவனே அப்படிங்கிறாரு. உடனே அந்த பணியாளர் காட்டுறாரு, இந்த அழைக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு காட்டின உடனே ஜரீர் இப்னு அப்துல்லா, நண்பு சகோதரர்களே, காசு சம்பாதிப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எல்லோராலும் காரூனும் சம்பாதித்தான், ஃபிரௌனும் சம்பாதித்தான். உலகத்தில் சம்பாதிப்பது என்பது அல்ல ஒரு பெரிய திறமை, ஹலாலாக சம்பாதிப்பது. என் குழந்தையினுடைய வாயில் ஒரு கவல உணவு ஹலாலாக உள்நுழைவது, அதுதான் உச்சக்கட்டமான ஒரு தியாகம். அதற்குத்தான் வியாபாரிகளுக்கு ரசூல் சொன்னார்கள், ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரிகள் நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். அப்போ அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா அந்த குதிரை வியாபாரியை கூப்பிடுறாரு. இந்த குதிரையை நீங்க தான் விற்றீங்களா? ஆமா. எவ்வளவு ரூபா சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நான் சொன்னதெல்லாம் உங்க ஆள் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை, வேற வழி இல்லைன்னு நான் வித்துட்டேன். அப்ப ஜரீர் இப்னு அப்துல்லா சொல்றாரு, சரி யா சாஹிபி ஃபரஸ், குதிரைக்கு சொந்தக்காரனே, இந்த குதிரைய 500 தங்க காசு தந்தா நீ திருப்தி அடைவியா? ஆமா. 600 தங்க காசு தந்திருந்தா, 200 தங்க காசு தந்திருந்தால் 800 தங்க காசுகள் சராசமியா 800 தங்க காசுகளை உனக்கு சமானியத்த திருகம் 800 தங்க காசு நான் தந்திருந்தா நீ திருப்தி அடைவியா? அந்த ஆள் சொல்றாரு, உண்மையிலேயே நான் 800 தங்க காசுக்குத்தான் இதை விற்கணும்னு நான் நினைச்சேன். ரதீத், யாராச்சும் ஒருத்தர் நான் கொண்டு வந்த இந்த இதற்கு நான் வைத்த தொகை 800 தங்க காசுகள். ஆனா சந்தை முடியக்கூடிய நேரம், என்னுடைய குதிரைக்கு மதிப்பில்லாமல் சென்று விட்டது. உங்கள் பணியாளர் திறமையாக என்னிடத்தில் 300 திருகத்துக்கு வாங்கி கொண்டார், நானும் மன திருப்தியோடு கொடுத்து விட்டேன். உடனே ஜரீர் இப்னு அப்துல்லா தான் கையில இருந்த 500 தங்க காசு, ஏற்கனவே 300 கொடுத்தாச்சு அந்த ஆள்கிட்ட, 500 தங்க காசு எடுத்து கொடுத்த உடனே அந்த சாஹிபுல் ஃபரஸ், அவருக்கு பேரே இப்படித்தான் வரும், குதிரை வியாபாரி, இந்த ஜரீர் இப்னு அப்துல்லாவை தனியா கூட்டு போய் ஒரு வார்த்தை கேட்பாரு, யாஹி அந்த மஜ்னூனுன், நீ ஒரு பைத்தியக்காரனா அப்படி கேட்பாரு. நீ ஒரு பைத்தியமா? சகோதரனே, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? சொல்றாரு, ஏன் இப்படி கேட்கிற? இல்ல, பொதுவாக சந்தையில் எல்லோரும் திறமையாக பொருள் வாங்குவதற்காக பொருளை மட்டப்படுத்துவார்கள். உங்க பணியாளர் மட்டப்படுத்தி ஒரு பொருளை வாங்கிட்டு போனாரு, ஆனா நீ பைத்தியம் மாதிரி திருப்பி கொண்டு வந்து 500 தங்க காசை கொடுக்கிறிய, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருது, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்வார், அந்த ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குதிரை வியாபாரியினுடைய கையை பிடிச்சு சொல்வார், யா புனை, என் மகனே, ஏன்னா சின்ன பையன், இன்னி பாயாத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழையும் பொழுது அல்லாஹுவின் தூதரினுடைய கையில ஒரு ஒப்பந்தம் செய்தேன், அன்னுஸ்உலி குல்லி முஸ்லிமின், இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் நான் நலவை நாடுவேன் என்பதாக நான் பையத்து செய்திருக்கிறேன். என்ன மாதிரி எனக்கு எதை விரும்புவேனோ அதைத்தான் பிற மனிதனுக்கும் பிற முஸ்லிமுக்கும் நான் விரும்புவேன் என்பதாக ரசூலுல்லாஹ்ட்ட நான் பையத்து செஞ்சிருக்கிறேன்.
நான் ஒரு குதிரையை வச்சிட்டு சந்தையில காலையில இருந்து இரவு வர விற்க முடியாம கண்ணீரோடு நின்றிருப்பேன் என்றால் இந்த குதிரைக்கான மதிப்பு 800 என்றுதான். அதுதான் உனக்கு நான் கையில கொடுத்தேன். காரணம் ரசூலுல்லாஹ்ட்ட நான் செஞ்ச ஒப்பந்தம் என்ன? எனக்கு எதை விரும்புவேனோ அதையே பிற மனிதர்களுக்கு நான் விரும்புவேன் என்பதாக ரசூலிடத்தில் நான் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். அதனால் நான் பைத்தியம் அல்ல, ரசூலிடத்திலே ஒப்பந்தம் செய்தவன். ஆதலால் உனக்கு நான் திருப்தியாக கொடுத்திருக்கிறேன். ஆதலால் அன்பான உறவுகளே, பொருளாதாரத்தை கொஞ்சம் ஹலாலாக சம்பாதியுங்கள், உழைத்து சம்பாதியுங்கள், உழைத்து சம்பாதியுங்கள். பிறரினுடைய பொருளாதாரத்திலே உங்களினுடைய பொருளாதாரத்தை மெருகூட்டாதீர்கள். உங்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து சம்பாதியுங்கள். பொதுவா அரபியில் ஒரு அழகான ஒரு கிஸ்ஸான்னு சொல்லுவாங்க. முடிவுக்கு நான் வந்துடுறேன். அதாவது நாம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் சபூர். அவன் ரொம்ப பொறுமையாளன், அவன் ரொம்ப பொறுமையா இருப்பான். எவ்வளவு பொறுமையாளன் என்பதற்கு அழகா ஒரு உதாரணம் சொல்வார்கள். நாம யாருக்காக வாழுகிறோமோ, நாம யாருக்காக தவறு செய்கிறோமோ, நம்ம யாருக்காக பிற மனிதனை ஏமாத்துறோமோ, எல்லாத்துக்கு பின்னாலும் நம்முடைய மனைவி குழந்தைகள் என்ற ஒரு முகம் இருக்கும். ஏண்டா வட்டி வாங்கின என் பிள்ளைக்காக, ஏண்டா நீ இப்படி தங்க கடத்தல ஈடுபட்ட என் பிள்ளைக்காக, எதுக்குப்பா நீ வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தி கொண்டு வந்து மாட்டி விட்டாய், என்ன செய்ய, சம்பாதிக்கணும், என் புள்ள இருக்கு, என் குடும்பம் இருக்கு. சரிப்பா இவன்ட்ட நீ காசு வாங்கினிய, ஏன்பா திருப்பி கொடுக்கல? இல்லை நானும் ஏமாந்துட்டேன். சரி ஏன்பா இப்படி போய் விழுந்த? இல்லை எனக்கும் ஒரு முன்னேறணும்னு ஆசை இருக்கும்ல, எனக்கும் புள்ள குட்டி இருக்குல்ல. இப்படி நம்ம எல்லாத்துக்கும் பின்னாடியும் பொருளாதாரத்துல ஒரு முகம் இருக்கு. நம்ம மகன், நம்ம மகள், நம்முடைய மனைவி என்பதாக. இவர்களுக்காகத்தான் பல நேரங்கள்ல நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் தடுத்த எல்லையை தாண்டி விடுகிறோம். இது ஹலாலா, இது ஹராமா, இது மனிதநேயத்திற்கு உட்பட்டதா, இது சரியான பொருளாதாரமா, இது தவறானதா, எதை பற்றியும் நாம் ஆய்வு செய்ய மாட்டோம். இரவுல நின்று அழுது கொண்டிருப்போம், தஹஜ்ஜத் தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், ஃபர்தான தொழுகைகளில் ஈடுபடுவோம். ஆனால் பொருளாதாரம் என்று வரும்பொழுது மட்டும் மிக இலகுவாக நாங்கள் எல்லையை தாண்டுவோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் உண்டு, சபூர், பொறுமையாளன். நாம ஏமாத்துறத அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பார். நாம ஏமாத்துறத அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பார். எங்கேனும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடிப்பான். யாருக்காக நாம் இந்த தவறுகளை செய்தோமோ அவர்களினுடைய நரம்பை பிடுங்கி அல்லாஹ் நம்மை கதற வைப்பார். அல்லாஹ் பாருங்க, இதான் அல்லாஹ்வினுடைய ஒரு போது. அவன் ஒரு பொறுமையாளன். நம்ம யாருக்காக இந்த தவறை செய்தோமோ, யாரை அடித்தால் நாம் தாங்க மாட்டோமோ அவர்களை அல்லாஹ் அடிப்பார். நான் அதற்காக யாரையும் சபிப்பதல்ல. அல்லாஹ் நம் குழந்தைகளை ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்க அல்லாஹ் வாழ வைக்கட்டும், இப்ராஹிமிய குடும்பமாக. ஆனால் நாம் பொருளாதாரத்தில் பிறரினுடைய சாபத்தை பெற்றுவிட்டால் இன்னைக்கு நாம திறமையாக தப்பிக்க கூடும். யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களே பார்த்துக்கலாம், ஒன்று எப்படி வாங்குறேன்னு பார்த்துடலாம். வாங்கதான் முடியாது, உண்மைதான். கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே என்கிட்ட எப்படி வாங்குறேன்னு பார்க்கலாம், வாங்கதான் முடியாது, உண்மைதான். அல்லாஹ் விட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்முடைய குழந்தைகளை நம்ம கையாலேயே அந்த மாதிரி சூழல்களை எல்லாம் இப்படி எல்லாம் வரலாறுகள் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஆதலால் பொருளாதாரத்துல ரொம்ப பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். ஹலாலான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது அவர் வீட்டில் விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் இல்லை, அப்படித்தான் அவர் மரணித்தார். பெரிய வியாபாரி, ஆனா ஹலாலாக வாழ்ந்தார். பெரும் பெரும் நபித்தோழர்கள் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆதலால் முடிந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் தூய்மையாக இருங்கள். உங்க கையில இருக்கா பிசினஸ் செய்யுங்க, இல்லையா மூட்டையை தூக்கியாவது நம் குழந்தைகளுக்கு உணவளிப்போம். அல்லாஹ் அதன் பறக்கத்து செய்யும். ஏமாந்தாலும் நம்முடைய காசை ஏமாறுவோம். நம்மை நம்பியவர்களுக்கு நாம் ஏமாற்றம் ஏற்படுத்தி விடக்கூடாது. 10 லட்சம் ரூபாய் கொடுங்க பாய், எனக்கு இதுல திறமை இருக்கு பாய் அப்படின்னு வாங்கிட்டு நான் என்ன செய்ய பாய், என்னை ஏமாத்திட்டான் பாய், என்னை அறுத்து போட்டா கூட ஒண்ணுமே கிடையாது பாய் என்று இலகுவாக தப்பிக்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனால் இழப்பு நாடு நம்ம காசுக்கு வரட்டும். உங்க கையில காசு இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் பிசினஸ்ல ஈடுபடுங்க. நட்டமாகுதோ லாபமாகுதோ நம்ம தலையோடு அது முடிஞ்சுவிடும். 3வது நபர் பல கனவுகளோடி தஞ்சாவூர்ல கண்ணேன் கொடுக்குறாங்க. ஒரு அம்மா அழுகிறா, யூடியூப்ல இருக்கு பாருங்க. என் பிள்ளைக்காண்டி நான் சேமிச்சு வச்சிருந்தேன், வெளிநாட்டுல இருந்து என் கணவர் ரத்தத்தை சிந்தி
இந்த பாவிப்பையா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா மாசம் 50,000 ரூபாய் தருவான்னு சொன்னா கொடுத்துட்டேன், மொத்தமா சுத்திட்டு போயிட்டான். என் புள்ளையும் என் கணவரினுடைய 10 வருஷ உழைப்பு, என் புள்ளைய கல்யாணம் முடிக்க முடியாம இன்னைக்கு நடு ரோட்ல நிக்கிறேன்னு அழுகிறான். இந்த மாதிரி சாபங்கள் நம் குடும்பத்தை அழித்து நாசமாக்கிவிடும். நம் கபரிலும் நம்மை நிம்மதியாக உறங்க வைக்காது என்பதை மனதில் பதிய வைத்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்தை அழித்ததற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் காரணம், அவர்கள் பொருளாதாரத்தின் மட்டமாக இருந்தார்கள். வியாபாரத்தின் பெயரால் பிறரினுடைய சொத்துக்களை பிடுங்கினார்கள். அவங்க வளர்ந்தார்கள், ஆனா பிறரை அவர்கள் தாழ்வுபடுத்தினார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறானே. இது போன்ற சூழலில் இருந்து அல்லாஹ் உங்களையும் நம்மையும் பாதுகாத்து வாழும் காலமெல்லாம் ஹலாலான முறையில் வாழ்ந்து ஹலாலாகவே நம்முடைய சொந்த காசில் நம்முடைய உடல்ல கஃன் பொதியக்கூடிய அந்த மரணித்தவரினுடைய சட்டத்துல முதல் சட்டம் என்ன எழுதுவாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞர்கள்ட்ட கேளுங்க, மரணித்தவரினுடைய காசில் அவருக்கு கஃனை செய்வது, இதுதான் முதல் சட்டமாக எழுதுவார்கள். அந்த அடிப்படையில நம்ம சம்பாதிச்ச காசிலேயே நம்ம குடும்பத்தை நம்ம வழிநடத்தக்கூடியவர்களாக ஹலாலாகவே இருக்கணும். கடைசியா நம்மள கஃன் பொதிவாங்கட அந்த 8 மீட்டர் துணியும் கூட நம்முடைய ஹலாலான காசுல பொதியக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, சூழலை எல்லாம் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கணும். வாக்குதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.